ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோதை தமிழ். நாம் இன்னைக்கு கருவாட்டு குழம்பு தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் வெந்தயம், சீரகம், வெள்ளைப்பூண்டு, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். ஒரு தக்காளியை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிடுவோம். கருவேப்பிலை, வீட்டில் அரைச்ச குழம்பு மசால் பொடி ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம். அதெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா மசால் வெந்து எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம ஊற வச்சு அலசின கருவாடை சேர்த்துக்கிடுவோம். இப்போ நல்லா வதக்காச்சு. குழம்புக்கு தேவையான அளவு புளி கரைசலும் தண்ணியும் சேர்த்துருவோம். ஒரு கொதி விட்டுருவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். இப்போ நல்லா ஓரளவு கொதி வந்துச்சு. இந்த டைமில் தேங்காய் பால் சேர்த்து சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருவோம். அவ்வளோதான், சுவையான டேஸ்டான கருவாட்டு குழம்பு ரெடி.